கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ர் இரவு நம்ம அடைய இருக்கிறோம். நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது அந்த இரவில் தான் குரான் அருளப்பட்டது. முதலாக ரசுல்லா ஹீரா குகையில் இருக்கிறப்ப முதலாக அப்போ தான் குரான் அருளப்பட்டது. அந்த ரமலான் மாதமே இது எதுக்காக சிறப்புனா, குரான் அருளப்பட்டனால தான் இந்த மாதத்துக்கே சிறப்பு. அதனால தான் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து நம்ம நோன்பு வைக்கிறோம், நல்லமல்கள் செய்கிறோம். அப்போ முஸ்லீமுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டியே குரான் தானே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேரணும், அந்த இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு வழி தெரியணும், தெரிஞ்சால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இல்லைனா வேற எங்கேயோ ஒரு வழியில் போயிடுவீங்க. இப்போ இங்கேருந்து உதாரணத்துக்கு பவானி, ஈரோடு, பெங்களூர்னு ஏதோ ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போகணுன்னா நமக்கு வழி தெரியணும். அப்படி இல்லைனா எந்த பஸ்ஸு அந்த ரூட்டில் போகுதுங்கிறது நமக்கு தெரியணும். எதுவுமே தெரியாமல் குத்து மதிப்பாக பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா அது வேறு ஏதோ ஒரு ஊருக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதாவது வண்டியில் போகிறோம், யாருக்கிட்டையுமே வழி கேட்காம அதெல்லாம் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டம் போல் போனால் வந்துடும், போனால் போய் குழிக்குள்ளே தான் போய் விழுவோம். அப்போ இந்த உலகத்தில் போகிறதுக்கு சரியான வழி தெரியணும். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறதுனா அதுக்கு ஒரு நேக்கு தெரியணும், அதுக்கு ஒரு டெக்னிக் தெரியணும், வழி தெரியணும்னு நம்ம சொல்கிறோம். முஸ்லீம் என்கின்ற மனிதன் மறுமையில வெற்றி அடைஞ்சு சொர்க்கத்திற்கு சரியான முறையில் சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வழிகாட்டி தான் குரான். குரானை யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ, குரானை யார் நடைமுறைப்படுத்துகிறாங்களோ, குரானை யார் படிக்கிறாங்களோ அவங்க அந்த வழியை தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஈஸியாக சொர்க்கத்தினுடைய பாதையை நோக்கி போயிடுவாங்க. அதெல்லாம் வாழ்கிற காலத்தில் போகிற போக்கில் போக வேண்டியது தான், இது நம்மளோட இஷ்டத்துக்கு அடித்து விட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம போக வேண்டிய அந்த இடத்துக்கு சரியான முறையில் நம்மளால் போக முடியாது. இப்போ அப்பேற்பட்ட அந்த அற்புதமான குரான் அருளப்பட்ட இந்த மாதம், அந்த மாதத்தில் முக்கியத்துவமான நாள் அந்த லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவு அந்த 5 இரவுகளில் ஏதோ ஒரு இரவு அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கோம். ஒன்று 21 இருக்கலாம், அல்லது 23 இருக்கலாம், அல்லது 25, 27, 29 எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த 5 நாளும் அமல் செஞ்சால் மட்டும்தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு எதுங்கிறது சரியாக கண்டுபிடிச்சி அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வெற்றி அடைய முடியும். இது சம்மந்தமாக வர ஹதீஸ்லாம் என்ன சொல்லுது? ரசுல்லா லைலத்துல் கத்ர் இரவு என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டாங்க. வரும்போது 2 நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்கள சமாதானம் பண்ணுறப்ப ரசுல்லாவுக்கு அது மறந்துருச்சு. அதாவது அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான். அல்லாஹ் மறக்கடிச்சதுக்கு காரணமே இவன் எந்த நாளுன்னு தெரிஞ்சால் அந்த ஒரு நாள் மட்டும் அமல் செஞ்சுட்டு மற்ற நாள்லாம் லூஸில் விட்டுருவான். இதுவே எதுன்னு தெரியல அப்படின்னா இந்த இரவான்னு 5 நாளையுமே தேர்ந்தெடுத்து அமல் செய்வான் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் இப்படி மறக்கடிச்சிருக்கான். அப்போ நம்ம சரி லைலத்துல் கத்ர் இரவு அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த ஒரு நைட்டு அமல் செஞ்சால், அந்த ஒரு நைட்டு இரவு தொழுக தொழுதா 1000 மாதம் தொழுது நன்மை, அந்த ஒரு நைட்டு தர்மம் செஞ்சால் 1000 மாதம் தர்மம் செஞ்ச நன்மை, அந்த ஒரு நைட்டு குரான் ஓதுனா 1000 மாதம் குரான் ஓதுன நன்மை. இந்த மாதிரி நம்மளுடைய நன்மைகளை பன்மடங்காக்கிறதுக்கு திட்டம் போட்டோம். லைலத்துல் கத்ர் இரவில் இறங்கி அமல் செய்கிறோம். 21 நல்லா பூஸ்டப்போட தொழுவோம். 23ஆம் இரவு அப்படியே கொஞ்சம் குறையும். 25ஆவது இரவு படுத்து தூங்கிக்கலாம். அதான் அடுத்த ஒற்றைப்படை வருது இல்லை, பார்த்துக்கலாம், 5 இருக்குல்ல, படுத்து தூங்கிடுவோம். 27 மறுபடியும் ஈடுபாடோடு நின்று தொழுகை நடத்துவோம். 29 லூஸில் விட்டுருவோம். இப்போ உண்மையாலுமே 25ஆவது இரவு லைலத்துல் கத்ரா இருந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன? அன்னைக்கு தூங்கிட்டு இருப்போம், மீதி 4 நாள் தான் அமல் செஞ்சுருப்போம். சரி, லைலத்துல் கத்ர் இரவு எல்லாரும் 27 கிழமன்னு தானே சொல்கிறாங்க. நம்ம 27 மட்டும் தொழுவோம். 27 தொழுவோம். 1 விட்டாச்சு, 23 விட்டாச்சு, 5 விட்டாச்சு. 21 தான் லைலத்துல் கத்ர் இரவாக இருந்துச்சுன்னா போச்சா? எப்பயுமே ரமலான் மாதம் இருக்கிற வரைக்கும் அந்த இறையச்சம் இபாதத்து இருக்கும். அது முடிய 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 குறைஞ்சிடும். இது மனிதனுடைய இயல்பு தான். இது நீங்களும் நானும் எல்லாருமே இதே மாதிரி தான். 21 முடிச்சாச்சு, 3 முடிச்சாச்சு, 5 முடிச்சாச்சு, 7 முடிச்சாச்சு, 9ல் ஒரு அசால்ட் ஆகிட்டோம். ஆனால் உண்மையாலுமே லைலத்துல் கத்ர் இரவு 29 இருந்தால் அவ்வளோதான். அப்போ நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. 1000 மாதம் அமல் செஞ்ச நன்மை நீங்கள் அந்த ஒரு நைட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா 1000 மாதம் மன்னிப்பு கேட்ட நன்மை. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மன்னிப்பு கேட்ட நன்மை. வாழ்நாள் முழுவதும் மன்னிப்பு கேட்டால் கூட அவ்வளோ வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா 80 வருஷத்துக்கு மேலே வருது. அப்போ அந்த ஒரு நைட்டு மன்னிப்பு கேட்டால் நம்ம வாழ்நாள் முழுவதும் மன்னிப்பு கேட்பதை விட அதிகமாக அல்லாஹ் நம்மளை மன்னிக்கலாம். அந்த இரவில் பர்டிகுலராக ஒரு துவா ரசூலா சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி அப்படின்னு. இந்த துவாவோட அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்,
நீ தான் மன்னிப்பவன், மன்னிப்பை நீ விரும்புபவன். அல்லாஹ்வுக்கு மன்னிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். நம்மலாம் போனால் போன்னு மன்னிப்போம். அல்லாஹ் அப்படி மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் வந்து மன்னிக்கிறத விரும்புகிறான். நீ கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு ரெடியாக இருக்கான். அப்போ அந்த பர்டிகுலராக இருக்க அந்த துவாவை அந்த 5 இரவுலையும் நம்ம ஒரு 50 தடவையோ 100 தடவையோ சொன்னால் நம்மளுடைய மொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட அல்லாஹ் நாடினால் அதுவே போதுமானதாக அமையும். ஏன்னா அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கான்ல, அவனுடைய கோபத்தை விட அவனுடைய கருணை மேலானது, அவன் கொடுக்குற தண்டனை விட அவன் கொடுக்குற அன்பு அதிகமானது. அதனால் அல்லாஹ் யாரையும் கைவிட்ட மாட்டான். நம்மளுடைய வேலை என்னன்னா அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது தான். 21 சரியான முறையில் அமல் செய்யணும், 3 சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். 25, 27, 29 5 ஒற்றைப்படை இரவுகளையும் முடிந்த வரைக்கும் இரவு தொழுகிறோம். ரசூல்லா மேலே செலவாத் சொல்கிறதா இருந்தால் செலவாத் சொல்கிறோம், குரான் ஓதுறதா இருந்தால் குரான் ஓதுறோம், பயான் கேட்குறதா இருந்தால் பயான் கேட்கலாம். ஏன்னா சும்மா உட்காந்து பயான் கேட்குறதுக்கே எல்லாம் நன்மை தருவான். அந்த ஒரு இரவில் பயான் கேட்டால் 1000 மாதங்கள் பயான் கேட்ட நன்மை. அப்போ ஏதாவது போர் அடித்தா பயான் கேட்குறதா இருந்தால் பயான் கேட்கலாம். தூக்கம் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சா ஒரு ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ 2 ரக்காத் முடிஞ்சு ஒரு டீயை அடிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்குறதா அந்த பாவ மன்னிப்பு கேட்கலாம், துவா கேட்கலாம். நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது, அடுத்தடுத்து எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது. இன்னும் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கிறோம், அது இது எல்லாம் நம்ம வியாபாரத்தில் பர்க்கத் கிடைக்கணும், இன்னும் அடுத்தடுத்து எல்லாம் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பெருசாகி எல்லாம் நல்ல விதமாக வளரணும், வாழணும், எவ்வளோ ஆசை இருக்குது நமக்கு. இப்போ துவா கேட்டோம்னா லைலத்துல் கத்ர் இரவில் துவா கேட்டோம்னா 1000 மாதம் துவா கேட்டதுக்கான பிரதிபலனை அல்லாஹ் கொடுப்பான். எக்கச்சக்கமான நன்மைகளையும் பாவ மன்னிப்பையும் வாரி வழங்குறதுக்கு அல்லாஹ் ரெடியாக இருக்கான். நம்ம அந்த லைலத்துல் கத்ர் இரவை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த இது திருப்பி அடுத்த வருஷம் தான் வரும். அடுத்த வருஷம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது டவுட்டு தான். ஒன்று மரணம் வருங்கிறது நான் சொல்கிறேன், மரணமே வரல, வேறு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை, இதுக்கு கடந்த வருஷங்களெல்லாம் அசால்ட்டாக இருந்த மாதிரி அடுத்த வருஷம் அசால்ட்டாக இருந்துட்டோம்னா, அப்போ இதுதான் இந்த மாதம் தான், இந்த கடைசி 10 நாட்கள் தான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாலே இந்த ஒரு விஷயத்தை வச்சே எல்லாம் நமக்கு சொர்க்கம் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் லைலத்துல் கத்ர் இரவை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. 5 இரவும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல அமல் செய்யுங்க. ஒரு இரவில் ரொம்ப அதிகமாக செஞ்சுட்டு இன்னொரு இரவில் தூங்குறத விட எல்லா இரவுலையும் சமமான அளவு அமல் செய்கிறது எவ்வளவோ மேல். இப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய கருணைங்கிறது, அன்புங்கிறதும், அல்லாஹ் கொடுக்குற மன்னிப்புங்கிறதும் ரொம்ப அபரிவிதமானது. அதை அளவெடுத்து சொல்லிடவே முடியாது. அவ்வளோ அபரிவிதமானது அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும். அப்படிப்பட்ட அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களுக்கு பல வாய்ப்பு கொடுப்பான். அதில் ஒரு முக்கியமான வாய்ப்பு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இரவுகளில் சரியான முறையில் அமல் செய்வோம். லைலத்துல் கத்ர் இரவு மக்ரிபிலிருந்து ஃபஜர் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த நேரம், அந்த இரவு நேரம், அல்லாஹ்வை நம்பாதவன், இஸ்லாத்திலே இல்லாத காஃபிர் கூட இது சிவராத்திரி அப்படின்னு 10 நாள் முழிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ஏனைய மதங்களில் எத்தனையோ மக்கள் முழிச்சு அல்லாவுக்காகங்கிறேன் அவங்கவுங்க கடவுள்களை வழிபடுறதை பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரிஜினலான கொள்கையில் இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், களிமா, அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ இப்படிலாம் இருக்கிற நம்ம லைலத்துல் கத்ர் இரவை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றே போதும். இது ஒன்றை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இதை செஞ்சு இதை கடைபிடித்து இந்த அமல்களை அல்லாஹ் புரிந்து கொண்டு நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை நான் தரணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.